அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 55 6 முதல் 8 வசனம். அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்ளுவேன் என்றேன். பக்தன் தாவீதினுடைய அனுபவத்தை இந்த 55ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் பின்னணி என்னன்னா, தாவீதின் குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யபாரத்தை புடுங்கிக் கொண்டான். தேசத்துல சேதம் வரக்கூடாது என்று பக்தன் தாவீது அவன் கையில் ராஜ்யபாரத்தை விட்டு அவர் வெளியேறி வனாந்தரத்தில் தங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலகட்டத்தில் ஒரு அதிர்ச்சி செய்தி வருது. என்னன்னா, தாவீதின் உற்ற சிநேகிதன் அகிதோப்பேல், இந்த அகிதோப்பேலும் அப்சலோமோடு கூட்டம் கூடி அவன் துரோகி ஆயிட்டான்னு ஒரு செய்தி வருது. அதை கேட்டு இவரால் சகிக்கவே முடியாத ஒரு நிலைமையில எழுதின சங்கீதம் இந்த 55. இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் தாவீது சொன்ன வார்த்தை, எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் தீவிரித்து ஓடி போய் தப்பித்துக் கொள்வேனே. வனாந்தரத்துல பிரச்சனை இல்லாத இடத்துல போய் நான் சமாதானமா இருப்பேனே. எனக்கு புறாவை போல சிறகு இல்லையே என்று இந்த பக்தன் தன்னுடைய உணர்வுகளை எழுதின சங்கீதங்க இது. அநேக நேரங்களில் நாமும் இந்த சூழ்நிலை வழியாக நடத்தப்படுறோம். குடும்பத்தில் பிரச்சனைகள், ஊழியத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, எப்படியாக இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியேறி விட வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இயல்புதான். கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் அவர் அனுமதிக்க இந்த போராட்டம், சோதனை, நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் இதிலிருந்து எப்படியாவது நாம் விடுதலையாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறத விட, அது ரெண்டாவதா வச்சுட்டு இந்த சூழ்நிலை மூலம் கர்த்தர் எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதுதாங்க பிரச்சனைக்கு பரிகாரம். அதுக்காக அனுபவிச்சிருக்கிறார். நாம் சந்திக்கிற சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு மொழி. ஆகவே ஆண்டவரே, இந்த நெருக்கம், இந்த தோல்வி, சமாதானம் இல்லை, இழப்பு, நஷ்டம், ஆக நினைச்சது நடக்கல, ரொம்ப நாள ஜெபம் கேட்கப்படல, ஆண்டவரே என்ன சொல்ல விரும்புகிறீர் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா எதற்காக இந்த சோதனை இருக்குன்னு பேசுவார். ஆகவே தான் சொன்னேன், எப்படி ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறத விட இதுல இருந்து கர்த்தர் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறான்னு நீங்க விசுவாசித்து கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விடுவார். அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.